ஒரு 4 எம்எல்ஏவை நாங்கள் விலைக்கு வாங்கினா எங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கணும், எங்களுக்கு ஏதாவது புரோஜனம் இருக்கணும். 10 பைசாவுக்கு புரோஜனம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு எவனா 10,000 ரூபா கொடுத்து வினையை விலை கொடுத்து வாங்குவானா? இப்போ அங்கே இருக்கிறது எல்லாம் வினையாக இருக்குது. அதை நாங்கள் வாங்கி எங்களுக்கு என்ன யூஸ்? இப்போ ஒரு 10 எம்எல்ஏ வந்துட்டால் நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோமா? எங்களுக்கு ஏதாவது புரோஜனம் உண்டா? இல்லை என்ன நடக்க போகுது? ஒன்றும் கிடையாது. நாங்கள் 10 எம்எல்ஏ எடுத்தால் அவன் தான் இன்னொரு 10 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு டெய்லி போயிட்டுருக்கான். வேறு ஒன்றும் இல்லை. எப்படி பார்த்தாலும் சிங்கிள் சோல் மெஜாரிட்டி இவர் தான் வண்டி ஓட்டுவார். ஏற்கனவே தான் காஞ்ச மாடு கம்பளை பெஞ்ச மாதிரி எல்லா அரசியல் கட்சிக்காரனும் பின்னாலே ஓடிட்டு இருக்கானே, பொட்டி கட்டிட்டு அவன் ஓடிட்டு இருக்கான். ஏற்கனவே லீஸ் பார்ட்டியே இங்கே இருந்த லீஸை முடிச்சுக்கிட்டு லீஸுக்கு லீஸாக போயிட்டுருக்கு. இப்போ இடையில நாங்கள் ஏன் அதை வாங்க போகிறோம்? இப்போ இது உங்களுக்கு வந்து கிண்டலு கேலிமா தானே இருக்கு. அவனுங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு, தாவேக்கா ஒரு பெரிய தூய சக்தின்னு ஆட்சிக்கு வந்துட்டு திமுககாரெல்லாம் தீய சக்தி, இவெல்லாம் திருடன், திமுக பின்னால் இருக்க அத்தனை பேருமே திருடன், இவங்க வந்து கொள்ளடிச்சிட்டாங்க நாட்டை, ஊழல் பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைங்கன்னு பிரச்சாரம் பண்ணவர் விஜய். கடைசியில் மைனாரிட்டியாக போயிட்டார். அவர் மைனாரிட்டின்னு சொல்லலை, கவர்மெண்ட் மைனாரிட்டியாக போயிடுச்சு. உடனே படார்னு எல்லார் வீட்டுக்கும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, எவன் திருடன் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் தெம்புலேயே நான் ஆட்சியில் இருக்கேன், அத்தனை திருடனில் ஒரு 10 திருடன் அனுப்புங்கன்னு சொல்லி அவர் பாணியில் தான் கேட்டார். எல்லாரும் போயிட்டாங்க. அப்புறம் என்ன இருக்கு? போனாங்க, ஆட்சி அமைச்சாங்க, உட்காந்துட்டாங்க, வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியல. அதை எதிர்த்து உள்ளே இருக்கவனும் போராடுறான், வெளில இருக்க நாங்களும் போராடுறோம், எல்லாருமே ஒட்டுமொத்தமாக கத்திட்டு கிடக்குறோம். நாடு நாசமாக போகிறதுக்கான அடிப்படை வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல, ஆள்ற அவனுக்கும் புரியலை, எதிர்கட்சியாக இருக்க எங்களுக்கும் என்ன இலவுன்னு புரியல. இந்த கண்டிஷனில் அவன் மேலே உள்ள குற்றச்சாட்டு, ஏடிஎம்கேலேருந்து 4 எம்எல்ஏவை ரிசைன் பண்ணி கூட்டு போயிட்டாரு. ரிசைன் பண்ணுறவன் எங்கே போகிறான்? எங்ககிட்டே வரான். முன்னால் ஒன்று அள்ளி விட்டாங்க, திமுக அதிமுக கூட்டணி போடுகிறதுன்னு கிளப்பி விட்டதவங்க தானே. இப்போ நாங்கள் கூட்டணி போடுற மாதிரி இருந்துன்னா அதிமுகவிலேருந்து வர்றவங்களாம் திமுகவுக்கு தானே வரணும். அவன் ஏன் ஒன்று திமுகவுக்கு வரணும்? இல்லைன்னா திமுகவை விட்டுட்டு வெளில போனால் ரிசைன் பண்ணிட்டு போகணும். வர்றவன்லாம் நேராக ரிசைன் பண்ணிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணுறான். இப்போ இதுலேருந்து என்ன நடக்குது? அந்த ஆள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு மொத்தமாக போயிட்டாருன்னு எங்கள் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி சட்டசபையிலே பதிவு பண்ணுறாரு. சகோதரி பிரேமலதா சட்டசபையிலே பதிவு பண்ணுறாங்க. என்னன்னு? குதிரை பேரம் நடக்கிறது, முற்றுப்புள்ளி வெயில்ல பதில் சொல்லுன்றாங்க. நீ ஏன் பாய் சாமத்தில் சோபா ஊற்றிக்கிட்டு ஒவ்வொருத்தவங்க கூட போகிற? சோபா விட்ற என்னையா இருக்குது? இது நாங்கள் கேட்குற கேள்வி. உடனே எங்கள்கிட்ட இருந்தாலே கேட்குறாங்க, எங்களை பார்த்து சோபான்னு சொல்லாமான்னு. ஏன் சோபா வருது? சோபாவுக்கு நாளை இவர் போகிறாரு. இதெல்லாம் நாங்கள் ஒரு கேள்வியாக வச்சோம். உனக்கு அது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போ. குதிரை பேரம் நடந்ததா இல்லையான்னு 100 சேனல் டிபேட்டே நடத்துது. அதுக்கு பின்னால இப்போ அவங்க கட்டி விடுற கதை இது. அதை மறைக்கிறதுக்கு திமுக 3 பேரை விலை பேசுகிறது. 3 பேரை எதுக்கு பேசணும்? நாங்கள் பேசுறது முடிவு மட்டும்னா 30 பேரை 40 பேரை பேசிட்டு போகிறோம். நாங்களே தூக்கிட்டு போகிறோம். என்ன ஆகிட போகுது? நீ எத்தனை நாளைக்கு எங்கள் வண்டி ஓட்டிட போகிற? போன்றவங்க எல்லாம் என்ன புத்தர், காந்தி, சித்தர், ஏசுநாதர் இப்படி வந்திருக்கானுங்க. எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் ஓப்பனாக சொல்லணுன்னா, பாதி பேர் பிளாக் டிக்கெட் விற்றவன் மந்திரி, பாதி பேர் பிளாக்மெயில் பண்ணி சீட்டு வாங்கி மந்திரி. இவ்வளோதான். எங்கள் கூட்டணியிலேருந்து போனவெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி தானே போனது. நாங்கள் இந்த கோரிக்கை தானே வைக்க முடியும். தமிழ்நாடு ஃபுல்லாக கோச்சம் போடுறோம், ஒருத்தன் கூட கேட்கலையே. போதை மந்திரி ஒருத்தன் போதையை மாத்திரையை பயன்படுத்துகிறான்னு சொல்லிட்டு நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக கோச்சம் போடுறோம், ஒருத்தனும் கேட்கல. யார் இப்போ கேட்குற இடத்துல இருக்கா சொல்லுங்கள்? அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, கூட்டணி ஆட்சின்னு வந்தால் அவன் தெம்பில் நீ ஆட்சியில் இருந்தீங்கன்னா அவனுக்கு நீ அடிமையாக இருக்க, உனக்கு அவன் அடிமை இல்லை, அவங்களுக்கு நீ அடிமையாக இருக்க. அதை தான் முத்தரசன் இந்திய தேசிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முன்னால் சொன்னார். நான் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லி ஒரு 15 ஆடு ஓடி இருக்கு, பார்த்துட்டு திரும்பி வந்துடும், அதனால் இதெல்லாம் ஆடு அப்படி தான் போயிருக்குன்னாரு. அப்போனா இதுலேருந்து முடிவு பண்ணிக்கோங்க. அவங்க குதிரை பேரத்தை மறைக்க நம்மளை கூப்பிட்டு இப்படி சும்மா பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க.